ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக நெயில் ஸ்டாம்பிங் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே ஏதாவது நெயில் பாலிஷ் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ உங்களோட நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்கள் நெயில்ஸில் இருக்கிற எல்லா நெயில் பாலிஷையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம நெயில் ப்ரெப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து சாலி ஹான்சன் பிராண்ட்லேருந்து இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட கியூட்டிக்கல்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ப்ரெப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அப்புறமா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு காட்டன் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கியூட்டிக்கல்ஸை புஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கும், ஸ்டீல்லையும் கிடைக்கும். இன்றைக்கி நான் வந்து ஸ்டீலில் இருக்கிறது யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிலிக்கான் இருக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரியும் ஹார்ஷாக பண்ணுற மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் நான் ஸ்லோவாக தான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஸ்லோவாக கியூட்டிக்கல்ஸை பின்னாடி புஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பின்னாடி வந்து இன்னொரு டிப் இருக்கும், இந்த மாதிரி ஆங்கிள்டாக. அதை யூஸ் பண்ணி கியூட்டிக்கல்ஸ்குள்ளே இருக்கிற டர்ட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கியூட்டிக்கல்ஸை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து கியூட்டிக்கல் கிளிப்பர்ஸ். ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி 2 வேரியண்ட்டில் கிடைக்கும். நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் உங்களோட ஸ்கின்னை கட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மறுபடியும் நான் நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி ஒரு தடவை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறமா 2 கோட் உங்களோட ஃபேவரட் நெயில் பாலிஷை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நெயில் பாலிஷ் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெயில் ஸ்டாம்பிங் பண்ண முடியும். இப்போது நெயில் ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் வந்து ஸ்டாம்பிங் பிளேட் வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கான லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஸ்டாம்பிங் பிளேட்ஸ் வேணும் நமக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாம்பரும் ஸ்க்ரேப்பரும் வேணும். ஸோ இந்த ஸ்க்ரேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஓல்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ் இல்லை ஏதாவது கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஒன்றா வாங்கிக்கோங்க. அண்ட் நான் வந்து சிலிக்கான் பெட் இருக்கிறத யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால தான். அடுத்ததாக நமக்கு ஸ்டாம்பிங் பாலிஷ் வேணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பாலிஷில் மட்டும்தான் நம்மளால் ஸ்டாம்பிங் பண்ண முடியும். பிகினர்ஸாக இருக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் பிளாக் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டாம்பரை க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு செலோ டேப் எடுத்து இப்படி மேலே ஒட்டி எடுக்கிறேன். ஸோ அப்படி எடுக்கும்போது அதில் ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த செலோ டேப்பில் வந்துடும். இன்றைக்கி நம்ம இந்த டிசைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாலிஷ் எடுத்து இந்த மாதிரி ஒரு கார்னரில் ஒரு நல்ல பிளாப் மாதிரி வைக்கணும். ஓகேவா? கொஞ்சம் நல்லாவே வைங்க. வச்சுட்டு அந்த ஸ்க்ரேப்பர் எடுத்து இப்படி கீழே வந்து நீங்கள் தள்ளுனீங்க அப்படின்னா டிசைன் ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போது நம்மளுடைய ஸ்டாம்பர் எடுத்து லெஃப்ட் டு ரைட் இல்லை ரைட் டு லெஃப்ட் அப்படி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட டிசைன் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை நெயிலில் அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உங்களால் பார்க்க முடியும். கரெக்டாக எந்த இடத்துல உங்களுக்கு டிசைன் வேணும்னு பார்த்து அந்த இடத்துல ஒரே ஒரு தடவை இப்படி வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி எடுத்துட்டா டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன், நல்லா பாருங்கள்.
ஸோ டிசைன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெயில் பாலிஷை ஒரு கார்னரில் வைங்க. வச்சுட்டு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி இப்படி கீழே புஷ் பண்ணுங்கள். டிசைன் ஸ்ப்ரெட் ஆகிடும். வெளியில் வந்தால் பரவாயில்ல. ஸ்டாம்பர் எடுத்து இப்படி ரோல் பண்ணி எடுங்க. டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ நெயிலில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களால் டிசைனை பார்க்க முடியும். கரெக்டான இடத்துல வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம நெயில் ஸ்டாம்பிங் பண்ணணும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலையே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.